அந்த பாட்டியோட நகை வேற ஒருத்தவங்க கழுத்துல இருக்கிறத பார்த்துட்டு லதாவோட முடிய பிடிச்சி இழுத்து எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட எடுத்து வித்துருப்பேன்னு சொல்லிட்டு கத்துது. நான் உங்க நகையை விற்கல, அடகு தான் வச்சிருக்கேன். அவர் ஒரு மாசத்துக்குள்ள புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்க நகையை அந்த பொட்டிக்குள்ளேயே திருப்பி வச்சிருறேன்னு சொல்லிட்டு சொல்றா. நீ மட்டும் ஒரு மாசத்துக்குள்ள என் நகையை திருப்பி அந்த பொட்டியிலே வைக்கலனா நான் உன் புருஷனை கண்டிப்பா கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுது இந்த பேய். அவங்க ஹஸ்பண்டும் பண்டில் பண்டலா சாரி எடுத்து வந்து வீட்டுல இருக்கிறாரு. சரி கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பாட்டியோட நகையை வச்சுதான் நம்ம இந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்றோம், ராஷ்மோனின்ற பாட்டியோட பேரே வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப அந்த கடையிலயும் நல்ல வியாபாரம் நடக்குது. அவ சொன்ன மாதிரியே ஒரு மாசத்துல அந்த நகையை திருப்பி மூட்டை எடுத்துட்டு வந்து காட்டுறா. அந்த பாட்டியுமே பார்த்துட்டு சரி சொன்ன மாதிரி அதை செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி இவளை பாராட்டுறாங்க. சரி கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ராஷ்மோனின்ட்டு உங்களோட பேர் தான் வச்சிருக்கோம்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அந்த பாட்டிக்கு அழுகே வந்துருது. பரவாயில்லையே, என்ன மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா உங்க கடை மூலியமா என் பேரு எல்லாருக்கும் ஞாபகத்திலே இருக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கடை மூண உடனே கடைக்குள்ள போய் அங்க இருக்கிற கலர் புடவை எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா வெள்ளை கலர் புடவையே கட்டிட்டு இருந்த அந்த பாட்டி முதல்ல கலர் புடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் லதாவும் அம்மா பொண்ணு மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்து வியாபாரம் பண்ற அளவுக்கு இவளுக்கு ஏது இவ்வளவு காசுன்னு சொல்லி இவளை உட்கார வச்சு கேள்வி கேட்கறாங்க. அந்த பாட்டி அதோட பவரை யூஸ் பண்ணி அவங்க மைண்டை மாத்தி இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து போக வச்சிருது. வர கஸ்டமர்ஸ் எல்லாம் காஞ்சிபுரம் புடவை கேட்கறதுனால பிசினஸ் டெவலப் பண்ணாதான் கடை நல்லா ஓடும்னு பாட்டி கிட்ட சொல்றா. அந்த கடைக்கு என் பேரை வச்சதுனால உனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப என் நகை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிற லதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லதாக்கு கொஞ்ச நாள்லயே பெண் குழந்தையுமே பிறக்குது. இவங்களோட வியாபாரமும் ரொம்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிருது. இப்ப லதாவோட குழந்தையும் அந்த பாட்டி நிக்கிற இடத்த கரெக்டா பாக்குறா. இப்ப நம்மளோட குழந்தைக்கும் பாட்டி கண்ணுக்கு தெரியறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறா. இப்ப குழந்தை வளர்ந்து பெரியவள் ஆயிடுறா. இனிமேல் இந்த நகைப்பட்டியை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. அம்மா நான் என்னைக்குமே நகை போட்டிருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சொல்றா. இவளும் அந்த பாட்டியும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருப்பாங்க. சுதந்திரத்துல இறந்த வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு முறையா சேர வேண்டிய சலுகைகள் எல்லாம் சேரணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பா. அந்த பாட்டியும் இந்த நகைப்பட்டி இருக்கிறதுனால தான் நான் இங்கேயே சுத்திட்டு இருக்கேன், அந்த நகைப்பட்டி ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுச்சுன்னா என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்றாங்க. ஒரு வழியா அந்த பாட்டிக்கு ஒரு யோசனை வந்து அந்த பெட்டிக்குள்ள 5 கிலோ நகை இருக்கு, அந்த 5 கிலோ நகையும் வாழப்படுற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்துருன்னு சொல்றாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணுமே ஆச்சரியப்படுறா. பேராசை பிடிச்சவங்க கைக்கு இந்த நகை போறதை விட நாட்டுக்காக பாடுபட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிட்ட அந்த நகை போனதை பார்த்து அவங்க ஆவியும் சாந்தி அடைஞ்சிருது. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.